இன்னைக்கு நம்ம வந்து பாஸ்தா ஃப்ரை பண்ண போறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த ஷேப் பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து பெண்டான பாஸ்தா எடுத்துக்கிறேன். இதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் போட்ட அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் வேணாலும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் குழந்தைனால எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லி ஆன் பண்ணிட்டு, குழந்தைங்க ஸ்டவ்ல கை வைக்கக்கூடாது, பேரண்ட்ஸை சொல்லி ஆன் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து அது வேகட்டும். ஒரு 3 to 5 minutes வேக வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 3 to 5 minutesக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அப்பதான் கரெக்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கிளறிட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். இது நம்ம இப்ப வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் வடிகட்டி இருக்கேன். எதுக்கும் ஸ்டைனர் வச்சுக்கலாம், இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். இதெல்லாம் ஒட்டி இருக்கும். நம்ம கையை வச்சு அதை அப்படியே பிரிச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம அப்புறமே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். நிறையா எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அடுப்பு ஆன் பண்ணி தருவாங்க. சின்ன பசங்கள்லாம் நம்ம அடுப்பு ஆன் பண்ண நம்மளே ரொம்ப ஜாம் ஆகுது சொல்லி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து உள்ள போட்டு தருவாங்க ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண விட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது முடிய போகுது. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. ஒன்று நல்லா கிறிஸ்பியாகவும், இன்னொன்று கொஞ்சம் கிறிஸ்பி இல்லாமல். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா. நான் இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மசாலாஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இது நம்ம எல்லாமே செய்துக்கலாம். கையில் எடுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆக்கிக்கலாம். இதுக்குள்ளே போடலாம். நம்ம மசாலா சாஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இப்படி மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா சிந்திடும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கலக்கியாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. பாய்.